சொல்லுங்க. ஓகேவா? இதுவும் ஆட்டம் என்ன ஆகும்? டிரா தான். சரியா? ஆப்போனன்ட் வின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இதுக்கு பேர் டிரா. தெரிஞ்சுக்கோங்க. மேட்ச் டிரா. யாருமே வின்னு கிடையாது, யாருமே தோல்வி கிடையாது. மேட்ச் வந்து டிரா ஆயிரும். சரியா? இது வந்து சும்மா சாம்பிள் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய இருக்கு ஸ்டேட்மெண்ட்டுங்க. எக்ஸாம்பிள். ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஆட்டத்தில் இருக்கு, ஆனால் மூவ்மெண்ட்டே இல்லை, கட்டமே என்னால் போக முடியாது, நகர முடியாதுன்னா ஸ்டேட்மெண்ட் ஆகிடும். ஸ்டேட்மெண்ட்னா டிரா தான். சரியா? சரி. இப்படி இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? இது என்ன? இல்ல இது என்ன? இந்த பொசிஷன் என்ன? இது என்ன ஆகும்? இது செக்மேட். உங்க ஆட்டம் தான். நான் செக் வச்சிருக்கேன். இது செக்மேட். ஏன்? ராஜா வந்து செக்ல இருக்கு. இப்போ எனக்கு நகரம் இல்ல, மூவ்மெண்டே இல்ல. ஆனா ராஜா என்ன இருக்கு? செக்ல இருக்கு. அப்ப செக்மேட். செக்ல இல்லாத போது எனக்கு நகரவே இல்ல அப்படின்னா அது ஸ்டேல்மேட். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? வித்தியாசம் புரியுதா? சரி. எப்படி வெட்ட முடியும்? ராஜா இருக்குல்ல, பக்கத்துல சப்போர்ட் இருக்குல்ல, வெட்டக்கூடாது. ராஜா இங்க இருந்தா நீ வெட்டலாம். ராஜா இங்க இருக்கு, அப்ப நீ வெட்டலாம். பக்கத்துல ராஜா இருக்குல்ல, இங்க வெட்டினா இது வந்துடும், சப்போர்ட் இருக்கு, அப்பனா வெட்டக்கூடாது. சரியா? ராஜா பக்கத்துல தான் போகக்கூடாது, ஆனா பக்கத்துல இருக்க பீச்சுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். கரெக்டா? சரி, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கா? ஏதாவது எதுனாலும் எனக்கு கேளுங்க. டவுட் இருந்தா கேளுங்கப்பா. எதுனாலும் எனக்கு கேளுங்க. இந்த பால் வந்து இங்க இருந்து இங்க வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு காயின் எடுத்துக்கலாம். ஆமா, ராஜா தவிர பான் தவிர எல்லாம் எடுத்துக்கலாம். பால் மட்டும் தான் வரணுமா இல்ல மற்ற காயின்ஸ் வரலாமா? பான் வந்தா எந்த காயினும் வரலாம். பான் வந்தா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர். ஏன்னா ஏன் அப்படின்னா பான் ஏதாவது மூவ்மெண்ட் இருக்கா, மற்ற காயின் வருது. இப்போ பிஷப் எல்லாம் வருது, இப்போ பிஷப் வருது, யானை வருது, என்ன பான் வருது அப்படின்னா பிஷப் என்ன பண்ணும்? பேக்லேயும் போகும், யானையும் இப்படி வரும். ஆனால் பான் வருமா? பான் வராது. அதுக்காக தான் பானுக்கு இங்கே போயிட்டோம், அவங்களுடைய நாட்டுக்கு கடைசி கட்டத்தில் நம்ம போயிட்டோம். அப்போ இந்த பானை வந்து நம்ம எடுத்துட்டு உங்களுக்கு எந்த பவர் வேணுமோ நீ எடுத்துக்கலாம். கிங் தவிர எந்த பவரும் எடுத்துக்கலாம். கிங்கு பான் தவிர ராணி, யானை, பிஷப், குதிரை கணக்கே கிடையாது. போர்டில் ஆல்ரெடி எந்த ஒரு குயின் இருக்கு, திரும்ப எடுக்கலாம் கிட்ட எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். 2 குயின் எடுக்கலாம், 2 குயின், 3 குயின், 4 யானை, எவ்வளோ வேணும் எடுத்துக்கலாம். நீ ஒரு பானுக்கு ஒரு பவர், ஒரு பான் போச்சுன்னா அதுக்கு ஒரு பவர், அவ்வளோதான். சார் இப்போ வந்து இங்க வச்சனோனே இந்த காயின் எடுத்துட்டு இப்போ நான் குயின் எடுக்கலாம். அப்பனா இங்கே தான் வைக்கணும், அங்கே தான் வைக்கணும். எந்த இடத்துல பான் போய் ரீச் ஆகுதோ, எந்த இடத்துல பான் போய் அங்கே போய் நிற்குதோ அங்கே தான் மூவ் வைக்கணும், அங்கே தான் வைக்கணும், பப்பா வைக்கணும். இங்கே வேறக்கே கூடாது. இப்போ இந்த பான் இங்கே பான் வந்து இப்போ இங்கே பான் இங்கே போயிடுச்சு அப்படின்னா இந்த கட்டத்துக்கு நான் ஏதாவது ராணியோ குதிரையோ யானையோ எதுனா எடுத்துக்கலாம். இஷ்டம் தான் அது. இதுதான் வைக்கணும் கட்டாயம் கிடையாது. ஆல்ரெடி ஒரு குயின் இருக்கு, அது திரும்ப இன்னும் நான் வைக்கலாம், தப்பு கிடையாது. 2 குயின் வச்சுக்கலாம், 2, 3, 4 குயின் வச்சுக்கலாம், 3 வைக்கலாம். ராஜா தவிர 2 இது எடுத்துக்கலாம். சரியா? வேற